நிறைவு சிறப்புரை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள். மாகோ என்று ஒரு பார்க்கடல், வெறும் கடல் என்று சொல்லக்கூடாது. அது ராமாயணத்தை பாடத் தொடங்கிய போது கம்பன் தன்னை ஒரு பார்க்கடல் முன்னாலே நிற்கிற பூனையாக நினைத்துக் கொண்டு ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றமும் நக்கு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று தொடங்கினார். பார்க்கடலை முழுவதும் குடித்து விடுவேன் என்று ஒரு பூனை நினைத்தால் எப்படி அது அறியாமைக்கு அடையாளமாக இருக்குமோ அப்படி இந்த ராமாயணத்தை நான் முழுவதும் பாடலாம் என்று நினைப்பது என்று கம்பன் சொன்னதை போல மாகோ என்கிற பார்க்கடலை எனக்கு முன்னாலே எத்தனை பேர் பேசினாலும் முழுவதும் ஒருவராலே குடிக்க முடியாத காரணத்தினாலே முதல் சங்கடம் எனக்கு வரவில்லை. அதாவது அவருடைய பன்முக பரிமாணத்தை பற்றி எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள். நான் வேடிக்கையாக நினைத்து பார்த்தேன். ஒரு 40-50 ஆண்டுகளாக எனக்கு கூட தேன்யா அவர்கள் நாணமில்லாமல் சொல்லுகிறேன், எனக்கு மாகோவினுடைய பெயர்த்தி அறிமுகப்படுத்துகிற வரை எனக்கு மாகோவை பற்றி தெரியவில்லை என்று சொன்னார். ஒரு பேராசிரியரே மைக்கு முன்னாலே உண்மையை சொன்ன பிறகு நீதிபதி உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம், தினமும் நாம் சொல்லுவதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சத்திய பிரமாணம் மற்றவர்களுக்கு செய்து வைக்கிறோம், நாங்கள் செய்து கொள்வது இல்லை. எனக்கும் வி சுந்தரம் IAS அவர்கள் திருமதி உஷா மகாதேவன் அவர்களை அறிமுகப்படுத்திய போதுதான் அவர்கள் தன்னுடைய தாத்தாவை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த மாகோ களஞ்சியம் நூலை இவர்களுக்கு கொடுத்த போது அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன் இவ்வளவு பெரிய தமிழ் அறிஞரை பற்றி, தமிழுக்கு தொண்டாற்றியவரை பற்றி, தமிழுக்கு தன்னுடைய பங்கை மிகப்பெரிய அளவிலே அளித்தவரை பற்றி தமிழ் கூறும் நல்லுலகம் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைத்து பார்த்தபோது எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாடாமலும் கொண்டாட தகாதவர்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவதும் தான் தமிழகத்திலே வெகு நாட்களாக நடந்துவிட்ட காரணத்தினாலே மாகோவை நாம் மறந்துவிட்டோம். இந்த ரெண்டும் செய்யத்தக்க அல்ல செய்யாமையானுங்களும், நீங்கள் செய்தக்க செய்யாமையானுங்களும், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் தவறு, செய்யக்கூடாதவற்றை செய்வதும் தவறு. அதுபோல கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாடாமல் இருப்பதும் தவறு, கொண்டாட தகாதவர்களை கொண்டாடுபவர்களும் தவறு. நாம் என்ன செய்துவிட்டோம்? ஒரு 70-80 ஆண்டுகளாக மேடையிலே பேசுகிறவர்கள் எல்லாம், என்னை போல மேடையிலே பேசுகிறவர்கள் எல்லாம் தமிழ் அறிஞர்கள் என்று மக்கள் நம்ப தொடங்கிவிட்டார்கள். இந்த மேடையிலே பேசுவதற்கு தமிழ் அறிஞனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சில சாமர்த்தியம் இருந்தால் நீங்கள் மேடையிலே நல்ல வெற்றிகரமான பேச்சாளர் ஆகிவிடலாம். மேடையிலே சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் தமிழறிஞர்கள் என்று நாம் நம்பிய காரணத்தினாலே தமிழறிஞர்களை உண்மையாக அடையாளம் காண தவறிவிட்டோம். அதுதான் மிகப்பெரிய தவறு இங்கே நிகழ்ந்துவிட்டது. மாகோவினுடைய மிகப்பெரிய ஆளுமையை நீங்கள் பாருங்கள். அவர்கள் சொன்னதை போல மதுரையிலே தமிழ்ச்சங்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே மதுரை மாணவர் செந்தமிழ் சங்கத்தை நிறுவியவர் மாகோ அவர்கள். எப்படி ஒரு பன்முகம் என்று பாருங்கள். ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். அவருடைய சொற்பொழிவுகளை பற்றி எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், அலங்காரம் இல்லாமல் எந்த பொருளை கேட்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த பொருளை ஆழத்தையும் அகலத்தையும் விரித்து சொல்லக்கூடிய வல்லவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர், கட்டுரையாளர், நாடகம் எழுதியவர், பத்திரிகையாளர், கவிஞர், பெண்கல்வி பற்றி பேசியவர், மகாகவி பாரதியின் நண்பர், நல்ல மொழிபெயர்ப்பாளர், சுவாமி விவேகானந்தரை முதலிலே அடையாளம் கண்டு கொண்ட ஒரு சிலர் வரும் ஒருவர் என்றெல்லாம் இப்படி பன்முக பரிமாணம் அவருக்கு இருக்கிற போதும் கூட 3 செய்திகளை அவரை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவரை பற்றி கந்தசாமி கவிராயர் சொன்னார், 3 அடைமொழியை கொடுத்து சொன்னார் மாகோவை பற்றி. உயர் குண நிதியான்,
கயவரை மதியான், விதிமுறை வழுவான். the rule of law என்ன அடைமொழி பாருங்கள். உயர் குண நிதியான், நிதி உண்டு ஆனால் குணம் உண்டு. பல நேரங்களில் இந்த இரண்டும் சேர்ந்து இருக்காது. குணம் இருக்கும், நிதி இருக்காது. நிதி இருக்கும், குணம் இருக்காது. உயர் குண நிதியான், கயவரை மதியான். கயவரை, இன்றைக்கு கயவரை நீங்கள் மதிக்காவிட்டால் நீங்கள் வாழ முடியாது. இன்றைக்கு கயவர்களைத்தான் மதிக்க வேண்டும். அதுதான் கலியுகத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு. கயவரை மதியான். அடுத்தது விதிமுறை வழுவான். 3 செய்திகளை அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஒன்று, இந்த பத்திரிகை, குறிப்பாக சொல்ல போனால் 3 பத்திரிகைகளை நடத்தியிருக்கிறார், 2 பத்திரிகைகள் அல்ல. ஒன்று வித்யா பானு என்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்கிறார். 2வது விவேக உதயம். அது விவேக உதயம் என்று சொல்ல நினைத்தேன் நான். தேன்யா அவர்கள் அதை விவேக உதயம் என்று சொல்ல வேண்டும். விவேக உதயம் என்றால் அது சில பேருக்கு புரியாது என்றால், விவேக உதயம் என்பது 2வது பத்திரிகை, நச்சினார்கினியன் என்பது 3வது பத்திரிகை. இந்த ஒரு பத்திரிகை அவர் நடத்தியதை பற்றி ஏன் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஒரு பத்திரிகையில் என்ன இருக்க வேண்டும், பத்திரிகைக்கான இலக்கணம் என்ன, ஒரு இதழை நடத்துகிறவன் அந்த இதழுக்கான இலக்கணம் என்ன என்பதை நச்சினார்கினியன் பத்திரிகையை தொடங்குகிற போது மார்க்கோ அவர்கள் இந்த பத்திரிகையில என்ன இருக்கும் என்று எழுதுகிறார். ஒரு பட்டியல் போட்டு கொடுக்கிறார். அவர் தொடங்கிய நச்சினார்கினியன் பத்திரிகையில என்னவெல்லாம் இருக்கும் என்று மார்க்கோ பட்டியலிடுகிறார். அதை பார்க்கிற போது இந்த பட்டியலை பத்திரிகை நடத்துகிற அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 22 இலக்கணங்களை பத்திரிகைகளுக்கு வகுத்து கொடுத்தவர் மார்க்கோ அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட வேடிக்கை, இன்றைக்கெல்லாம் நாம் பத்திரிகை தர்மம் என்று பேசுகிறோம். பத்திரிகை தர்மம் என்பதை நான் கூட ஏஎன் சிவராமன் அவர்களுடைய அறக்கட்டளை நினைவு சொற்கள் நிகழ்த்துகிற போது இதழியல் அறம் என்று எழுதினேன். இந்த ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ், பத்திரிகை தர்மம், இதழியல் தர்மம், இதழியல் அறம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மார்க்கோவை போல ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகிலே பிறந்திருக்க முடியாது. அதற்கு காரணம், ஆண்டு சந்தாவை முன்கூட்டியே வாங்கி கொண்டு பத்திரிகை நடத்துகிறார், நச்சினார்கினியன் பத்திரிகையை நடத்துகிறார் மார்க்கோ அவர்கள். ஆனால் அவருக்கு உடல் நலம் குறைவுபட்டு போகிறது. உடல் நலம் குறைவுபட்டு போன உடனே தன்னுடைய பத்திரிகையிலே பத்திராதிபர் குறிப்பும் அறிவிப்பும் என்று ஒரு பகுதி, அதுல மார்க்கோ அவர்கள் கடைசியாக எழுதுகிறார்கள். அவர் எழுதியதை நான் படிக்கிறேன். பிரதிகூலமே அடைந்து வரும் நம் தேக நிலையை உத்தேசித்து இப்போதைக்கு நச்சினார்கினியன் சம்பந்தமாக நான் செய்ய உத்தேசித்திருக்கும் காரியங்களை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆதலால் மே ஜூன் மாதம் சஞ்சிகைகள் சிறிது காலம் தாழ்ந்தோ சேர்ந்தோ வெளியாக நேர்ந்தாலும் நேரும். வியாதி குணப்படாமல் ஈஸ்வரன் அழைத்து கொண்டு போய்விட்டால் சந்தாதாரர்களுக்கு சேர வேண்டிய ஒரு பைசாவும் நின்று விடாது என்பதையும், ஆனால் அது பண ரூபமாக இல்லாமல் அந்த தொகைக்கு நிகராக எமது பிரசுரங்களில் அவரவர்கள் வேண்டுவன மூலமாக கொடுக்கப்படுமாறும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆதலின் ஸ்திர புத்தியுடன் இருக்கும் போதே யாவரிடமிருந்தும் விடை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று எழுதினார். I am taking leave of you என்று சொல்லிவிட்டு ஒருவர் போக வேண்டுமானால், தலாய் லாமா அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் எப்படி மறைந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Look at a man's death, you will know his life என்று சொன்னார். சந்தா கட்டியவர்களுக்கு ஒரு பைசா கூட வீணாகாமல் இருப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்துவிட்டு
உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு போகிறேன் என்று பத்திரிகையை நடத்திய ஒரே மனிதர் மாகோ என்று நான் நினைக்கிறேன். அது நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்.